ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து மே 3rd வீக் நான் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறப்ப ஷூட் பண்ணது. இது மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூருக்கும் மத்திய பிரதேஷ்க்கு இருக்கிற சியோனிக்கு நடுவில் இருக்கிற NH44 ஷூட் பண்ணது. பேஞ்ச் டைகர் ரிசர்வை க்ராஸ் பண்ணுற ஸ்ட்ரெச் இது. இது முழுக்க முழுக்க இந்த பேஞ்ச் டைகர் ரிசர்வுக்கு நடுவில் 4 லேன் ஹைவே அமைக்கப்பட்டிருக்கு. இது ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5 இடத்துல அண்டர் பாஸ் இருக்குது. யூஸ்வலாக அண்டர் பாஸ் போகிறதுக்கு வந்து ஜனங்கள் நடந்து போகிறதுக்கு, இல்லை ட்ரெயின் போகிறதுக்கு, பஸ் போகிறதுக்கு, டிராஃபிக் போகிறதுக்கெல்லாம் அண்டர் பாஸ் அமைச்சிருப்பாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, வன விலங்குகள் நடந்து போகிறதுக்கான அமைக்கப்பட்ட அண்டர் பாஸ் இது. 5 இடத்துல அனிமல்ஸ் கீழே கிராஸ் பண்ணுவோம், நம்ம மேலே போயிட்டுருப்போம். ஆனால் அதுங்களுக்கு வன விலங்குகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த சைடில் பார்த்துருக்கீங்க, அந்த ப்ளூ கலரில் ஒரு ஷீட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து லைட் அண்ட் சவுண்டு பேரியர். இது லைட்டும் சவுண்டும் வனவிலங்குகளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்புக்கான கவசம் மாதிரி இது. நாக்பூருக்கும் சியோனிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 117 கிலோமீட்டர். அதில் இந்த எலிவேட்டட் ரோடு, இந்த காட்டுக்கு நடுவில் போகிற ரோடு வந்து 37 கிலோமீட்டர். இதுலேயும் நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸு, வளைவுகள், மேலே அப்பில் ஏறுறது, காட் செக்ஷன் மாதிரியான ரோட்ஸு எல்லாமே ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ட்ரைவாக இருக்கும். இது நான் 4வது தடவை இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த தடவை தான் ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி ஏன் தோணலன்னு தெரியல எனக்கு. நடுவில் ஒரு பிரேக் டவுன் க்ராஸ் பண்ணோம். ஒரு வண்டி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு இருந்தது. இடம் எப்போ ஆச்சுன்னு தெரியல, அது எரிஞ்சிருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ரோடை க்ராஸ் பண்ணோம்.